நாட்டில் திடப்படுவதாக. அது பிள்ளையானாலும் வாலிப பிள்ளையானாலும் பெரியவர்களானாலும் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய இரக்கத்திலே பலப்படுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். சந்தோஷத்தோடு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிரிச்ச முகமா ஒரு விஷஸ் பார்க்கலாம். ஆமென், ஆமென். Thank you, thank you. So, நாட்களை உருவாக்கினவர் கர்த்தர், வருஷங்களை உருவாக்கினவர் கர்த்தர். We call it as Anno Domini, one who dominates the whole world and the times. இயேசு கிறிஸ்துவுக்கு பின், இயேசு கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லி நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கின ஹிஸ்டரி இந்த நாளை நாம் நேர்ந்து கொண்டோம். Many times சில பேர் என்ன செய்யறாங்க, இது இங்கிலீஷ் வருஷத்தினுடைய பிறப்பு, அதுபோல ஒவ்வொரு மார்க்கத்தாரும் அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இன்றையிலிருந்து கணக்கு எடுக்க வேண்டும் என்று குறிக்க சொன்னதே ஆண்டவராகிய தேவன். ஸ்பெஷலி நீங்க சொல்லலாம், இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அப்படி என்று சொல்லலாம். ஆனால் வசனம் தெளிவாகவே இருக்கிறது. ஆண்டவர் மோசேயோடு தெளிவாக சொன்னார். மோசேயோடு தெளிவாக சொன்னார், இது உங்களுக்கு வருஷத்தினுடைய முதல் மாதமாய் இருக்கும். தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். சோ வசனங்கள் தெளிவாக நம்ம படிக்கணும். ஆண்டவர் மோசேயோடு விளக்கமாகவே சொல்லுகிறார். இது வருஷத்தின் வருஷத்தை சொல்றாரு, வருஷத்தினுடைய மாதமும் சொல்றார், அப்புறம் நாளையும் சொல்றார். So three aspects in the timings. One is year, another is a month, another is day. And அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுனா பிச்சிங் போயிடலாம். டோட்டலி இது மூணு தான் இம்பார்ட்டன்ட். அதை கர்த்தர் மோசே மூலமாக, நீங்கள் இது இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம், இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சந்தர்ப்பம் வர்றப்போ உங்களுக்கு அது கொட்டேஷன்ஸ் எல்லாம் கிளியரா கொடுக்குறேன். இங்க இருக்குது, இதுக்கு ப்ரொஜெக்டர் திடீர்னு நம்முடைய ப்ரொஜெக்டர் வந்து மூவி ப்ரொஜெக்டர், அது ஒரு தியேட்டர்ல யூஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்டர் அது கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, கிளாரிட்டி அதுக்கு கம்மியாச்சு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அதுல தேர்ன ஒருத்தர் வந்திருந்தாரு. வந்து பார்த்துட்டு அதை ரிப்பேர் கெட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் சப்ஸ்டியூட் தான் போட்டிருந்தாங்க. சப்ஸ்டியூட் இஸ் ஆல்சோ வெரி பிரைட். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி திறந்தாலும் பேஜ் ஃபுல்லா வரும். இன்னைக்கு காலையில அவர் சடனா லென்ஸ் வந்து வெடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு காலையில இருந்து அது கெட்டு போச்சு. ಅದರಿಂದ ಇದು ಸ್ಪೆಷಲ್ ಮೀಟಿಂಗ್. ಸೊ ಸಮಯ ಜಾಸ್ತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಸ್ವಲ್ಪವೇ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ಬೇರೆ ವಚನಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗೋಣ. ಕರ್ತನ ವಚನಕ್ಕೆ ತಿರುಗೋಣ. Let us go into the word of God. Unfortunately, I don't know, I couldn't able to put it in the OHP. Sorry. But still முடிஞ்ச அளவுக்கு நான் emphasize பண்ண ட்ரை பண்றேன். கொஞ்சம் 2022 நியூ இயர் பிகினிங். இதான் என்னுடைய வருஷத்தினுடைய மெசேஜுடைய தலைப்பு.
and the message nudiya hint need to have new significance. நாம் ஒவ்வொருவரும் இந்த வருடத்திலே வினோதமான காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதற்கு தக்கவாறு நாம் செயல்பட வேண்டும். ஆமென். அதனுடைய மெசேஜினுடைய சாராம்சத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் repent, renew, retain. எந்த விஷயத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். repent, renew, எந்தெந்த இடத்திலே நாம் திருந்தி மாறி வித்தியாசப்பட வேண்டுமோ, so I need to renew and retain. எதை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா நான் வாழ வேண்டுமோ அப்படி வாழத்தக்கவனாக நான் மாறிவிட வேண்டும். So number 1 repent, number 2 renew, number 3 retain. Again நான் சொல்றேன், repent, renew and retain. So இந்த ஒரு சின்ன சின்ன எம்பசைஸ் நம்ம மனசுல இருந்தா பல காரியங்களை இந்த வருடம் முழுவதும் நாம் ஜெயிக்கத்தக்க காரியங்கள் நம் மனதில் இருக்கிறது. ஆர் ஆர் ஆர். What is the 3 R? First மனம் திரும்ப வேண்டும், சீர்பொருந்த வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். So repent, renew and retain. Next, உங்களுக்கு ஞாபகப்படுத்த மறுபடியும் அதுக்குரிய வசனங்களை கொடுக்கிறேன், கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். Release, recharge and regain. இன்னும் கொஞ்சம் கூட நீங்க பலப்பட முடியுமானால் 3R. What is the 3R? Release. எதை விட வேண்டுமோ அதை விடுங்க, எதை விடணுமோ அதை விடுங்க, எதிலிருந்து மாறணுமோ மாறணும், எதை நாம் திருப்பப்பட வேண்டுமோ அது திருத்தி தான் ஆகணும், விட வேண்டியது விட்டு தான் ஆகணும். இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. Neither you say என் பொண்டாட்டி சரியில்லை, என் மகன் சரியில்லை, என் மகன் சரியில்லை. சாரி, அந்த வார்த்தையை கொஞ்சம் தூரத்தில் வச்சு நான் சரியா இருந்தான் என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் யாருமே எடுத்துக்க முடியாது. அது திருத்துக்கிற கர்த்தர். சோ விசுவாசி எப்பொழுதுமே பிள்ளைகள், என் மனைவி இடைஞ்சலாக்குறாங்க, சபை இடைஞ்சலாக்குறது, பாஸ்டர் இடைஞ்சலாக்குறாங்க, சொந்தக்காரர் இடைஞ்சலாக்குறாங்க, அந்த குரூப் இடைஞ்சலாக்குது, கிறிஸ்தவர்களுக்கு இவங்க இடைஞ்சல். Don't say that. God is at hand. Amen. பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறார். ஹalleluya. உன்னுடைய செயல்பாடு நீ கரெக்ட்டா இருந்தா God is at work. ஆமென். ஆஸ்திகனை போஸ்ட்ல வைக்கிறதுக்கோ அவனை எடுக்கிறதுக்கோ அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. நாம தக்க வைத்துக் கொண்டால் செயல் சீக்கிரமா நடக்கும். So you need to release things, recharge things. Recharge, you need to recharge again. நான் சொன்னேன், இந்த கம்ப்யூட்டர் இன்னைக்கு புதுசாக கொண்டாந்துக்கிறேன், இதுக்கு ஒயர் கம்மியாக தான் இருக்குது, இது ரீசார்ஜ் பண்ணிக்கணும், ஏன்னா 3 hours எனக்கு வேணும். உடனே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போட்டுட்டேன். லோக்கல் ஒயர் தான், ஆனால் இப்போதுக்கு இந்த லோக்கல் உடம்புல நம்மளால் என்ன முடியுமோ ரீசார்ஜ் பண்ணி. கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்கு பெரிய பவர், மகிமையான பவர். ஆனா லோக்கலான நம்முடைய உள்ளத்துல நம்ம ரீசார்ஜ். ஆமென். ஹalleluya. We need to recharge. Hallelujah. Hallelujah. இந்த வருஷத்துல நம்ம யாரையும் குற்றப்படுத்த போறதில்லை. அதை ஒண்ணு மனசுல வச்சு, because பிசாசு செய்யறத நம்ம செஞ்சிருக்கோம். You are taking the portfolio of Satan. அதனால தான் பிசாசு ரொம்ப சந்தோஷமாகறான். No problem man. What the target I have to take, my believers are taking. நான் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய டார்கெட் என் விசுவாசிங்க சிம்பிளா அவங்க வீட்டில் ஹேண்டில் பண்ணிடுறாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் யாரையும் நம்ம குற்றப்படுத்த நாம் நம்மை நான் ஒரு தேவ மனுஷன் பொறுமையா அப்சர்வ் பண்ணிப்பாரு. உங்களுடைய அபிஷேகம் கையில் இருந்தா அப்படியே அந்த வீட்டுக்கு நீ அப்படியே பொறுமையா நெல் எப்படி
பார்வையிலிருந்து தேவனுடைய எலக்ட்ரான் செக் பண்ணுங்க. சொல்லாதீங்க நான் பார்த்தேன் என் மகன் மாத்திட்டான்னு சொல்லாதீங்க. அப்புறம் உங்களை கடவுளா மாத்திடுவாங்க, நாளைக்கு உங்களை கொலையும் பண்ணிடுவாங்க. அதனால சீக்கிரட்டுக்கெல்லாம் சிலரெல்லாம் சொல்லாதீங்க. உங்க வீட்டுல அபிஷேகம் இறங்கணும், வல்லமை இறங்கணும், தேவ கிருபை இறங்கணும், தேவனுடைய தயவு இறங்கணும். பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. Be all right. சத்தம் போடாதீங்க, சவுண்டுக்கு இடம் கொடுக்காதீங்க, மூவ்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க, மூவ்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளவு காமா இருக்க முடியும் இருந்து பாருங்க. உங்ககிட்ட இருந்த அபிஷேகம் வெளியே வரும், வல்லமை வெளியே வரும், வரும், கண்டிப்பாக வெளியே வரும். நீ அறிஞ்சுக்கோ, அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு அறிஞ்சுக்கோ, கிளீனா தெரிஞ்சுக்கோ. என்ன நடக்குது நீ பார்க்கணும், என்ன நடக்குது நீ பார்க்கணும். நீ உன் மனசுக்கு தெளிவா இருந்தா போதும். சொல்லக்கூடாது, இதெல்லாம் சாட்சி கிடையாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு தான் எவிடன்ஸ், உனக்கு எவிடன்ஸ் இருந்தா போதும். உன் வாழ்க்கையை சுபிட்சமாக நீ மாற்றிக்கொள்ள. அபிஷேகம் கையெழுந்து விடுங்க, கையெழுந்து விடுங்க. அபிஷேகம் வல்லமை வெளியே வரும், வெளியே வரும். அபிஷேகம் வெளியே வரும், அபிஷேகத்தினுடைய மகிமை வெளியே வரும். வருது, புரிஞ்சுக்கங்க. Please understand. பொறுமையா you can able to handle கர்த்தருடைய அபிஷேகம். ஃபேமிலியை ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணணும். லாங் ரேஞ்ச் நம்ம போனோம், அதிக வருஷம் ஹேண்டில் பண்ணணும் லைஃப். அதனால நீங்க பொறுமையா ஹேண்டில் 4 நாள் இல்லை, ஓடி போய் முடிச்சிடும். ரொம்ப வருஷம் நடக்கும். அதனால ஒரு வீட்டுல எப்பவுமே மனம் பதறி யாரையும் குற்றப்படுத்தாத, மனம் பதறி யாரை பத்தி பேசாத. நம்ம சொல்றதெல்லாம் தப்பு தான், ஆவியானவர் சொல்றதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். அதனால எல்லாத்தையும் குவைட்டா வைங்க. பாருங்க, you need to recharge again and again. Recharge பண்ணினே இருக்கணும். If you don't recharge, church recharge பண்ணி ஆகணும், அபிஷேகம் ரீசார்ஜ் பண்ணிக்கணும், பைபிள் வேர்ட்ஸ் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், பாடல் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், கை தட்டுதல் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய குளிக்கிறதோ, சுத்தமா இருக்கிறதோ, பிஹேவியர் கரெக்டா இருக்கிறதோ, இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். If it is not recharged, sorry, நம்ம எல்லாம் தோல்வியான ஒரு விசுவாசியா இருக்கோம். If you don't renew, you can grow. And last நான் சொல்றேன், ரிலீஸ், ரீசார்ஜ், ரீகெயின். என்ன இழந்தனோ அதை மறுத்து பெற்று வெட்டுக்கிளி சாப்பிடுச்சு, பச்சை கொடுத்த லட்சா, ஹல்லேலூயா, உசுக்கொட்டை பிச்சு தின்னுச்சா, எதனா தின்றது தின்னுதான் இருக்கும். கர்த்தர் அவ எல்லாவற்றையும் மறுபடியும் கூட்டி கொடுக்கிறார், அவ எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற கர்த்தர் ஒருவர். He will regain whatever you have lost in your life. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். Amen. So நான் மறுபடியும் சொல்றேன், repent, renew, regain. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? நெக்ஸ்ட் release, recharge, regain. So recharge is entirely different from regain. Now let me tell you, in the course of இந்த மூணு கதையிலும் எதை முக்கியமா நம்ம கடைபிடிக்கணும்னா, கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனை விட்டு கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவ பேஸ்மெண்ட், கிறிஸ்துவ அடிஸ்தானம், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ப்ராசஸா இருந்தாலும் சரி, நான் யார், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு அபிஷேகம் பண்ண, நான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனை நம்ம விடக்கூடாது. நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் ஃபெய்த் ஃபவுண்டேஷன். கவனம் எதில் இருக்கணும்? விசுவாச ஜீவியம் இருக்கணும். ஃபோக்கஸ், நம்முடைய நோக்கம் எதில் இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்
we need to have a deeper knowledge of the word of God. Deeper knowledge, அதாவது ஆழமான அறிவு வேத வசனத்தில் இருக்கு. வேத வசனத்தினுடைய ஆழமான அறிவு நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் தகுதியான வாழ்க்கை நாம் வாழ முடியாது. வேத வசனத்தினுடைய நியாயமான நேர்மையான டீப்பர் நாலேஜ் இல்லாவிட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. So next, holiness in our social life. Friends life போங்க, the relative life போங்க, public friends ஓட போங்க, travel பண்ணுங்க, driving பண்ணுங்க, ரோட்ல நடமாடுங்க, public places police, general rowdies, எந்த இடத்துல நீங்க மூவ் பண்றீங்களோ, யார்கிட்ட மூவ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சோஷியல் லைஃப்ல எல்லாம் போகும் பொழுது சோஷியல் மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணாதீங்க. You should present your Christian post. கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா அவர் ஹேபிட் நம்ம கத்துக்கணும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஹேபிட் முடிஞ்சா அவங்க கத்துக்கிட்டோம். ஆனா நம்ம வந்து we have to in social life ன்னு சொன்னோம்னா the party, the jolly, was joke, கர்த்தர் ஜோக் பண்ண வேணாம்னு சொல்ல, சந்தோஷமா இருக்க வேணாம்னு சொல்ல, அவர் தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்ல, புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, பர்கர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ஆண்டவர் பீஸா சொல்லணும்னா பேஜாராயிடும். சரி, அந்த பீஸா இது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா வருஷத்துல ஒரு வாட்டி சாப்பிடு. மேபி அதெல்லாம் ஒன்றும் எதுலையும் குறைச்சல் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஒரு முறை சாப்பிடல, அது ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா அது தெரிஞ்சிருந்து சாப்பிடுறோம் முட்டாங்க. உரிமை இருக்குது, கர்த்தர் பணத்தை கொடுக்குறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லல. சாப்பிடு, have one right and don't continue. You must have the disciplined life. Social life in போயிட்டு பிறகு you cannot always have இன்னொருத்தர் செய்யும் பொழுது நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எனக்கு என் வீட்டுக்குன்னு செய்யும் பொழுது அந்த வீட்டுல செய்யற கருத்தை வேற, நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? ஆனால் இன்னொருத்தர் வர்றாங்க, ஹோட்டல்காரன் வந்து இன்னொருத்தர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லவா இருக்கணும் அப்படின்ற எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் அந்த மனுஷன் 100% வராது. அவங்க தானே போடுற ஒரு தக்காளி 2 வெட்டினா போடுற மிளகா காம்பு எடுத்து பார்வையில அதெல்லாம் நசிக்கிடுது. See, there is lot of things. எத்தனையோ பூச்சி வகை அதுல போய் சேர்ந்துருது. வீட்டுல செய்யறாங்க பாருங்க, அதுக்கு ஒரு மேனஸ் இருக்கு. மனசார அதை வேணும்னே போடவே மாட்டாங்க. தப்பு காரியத்தை வீட்டுக்குள்ள செய்ய மாட்டாங்க. ஸ்பெஷலி கிறிஸ்டியன் ஃபேமிலி will not do that. அதனால தான் கிறிஸ்டியன் குடும்பத்துல சாப்பிடுற உங்க வயிறு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். வெளியில திரிகிறவங்க எப்பவுமே ப்ராப்ளம் தான். போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல அதை கொஞ்சம் சாப்பிடுறது, அங்க கொஞ்சம் சாப்பிடுறது, சில சோஷியல் லைஃபோட கத்துக்கிறாங்க. சில பேர் அங்க போறாங்க, ஒரு சாக்லேட் சாப்பிடுறாங்க. You cannot eat that. You cannot eat chocolate. Sorry. அது டெஃபினெட்லி கிடையாது. இங்க வந்து நியாயம் கிடையாது. ஒவ்வொரு ஃபேக்டரியும் நியாயமான சாக்லேட் தயார் பண்றதுல, ஸ்வீட்ஸ் நியாயமான ஸ்வீட்ஸ் தயார் பண்றதுல, ஜூஸ் எதுவும் நியாயமான ஜூஸ் தயார் பண்றதுல, எல்லாமே கலராகட்டும் பொருளாகட்டும் எல்லாமே லாபத்துக்காக அந்த அடிக்ஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ், ரொம்ப வருஷமா நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால நீங்க அவாய்ட் பண்ண நான் சொல்ல, அவாய்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்க பழகிக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. You are not a man. அதாவது இந்தியன் பீப்புள், இந்தியன் அதாவது ISI அப்படின்றது அர்த்தமே தெரியாது, அதுக்கு மீனிங் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து வாங்கணும் வாங்கிட்டாங்க, ISO வாங்கணும் வாங்கிட்டாங்க, உலக ஸ்டாண்டர்டுக்கு என் கம்பெனி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் சாப்பிடுற பொருள் எதுவுமே உலக ஸ்டாண்டர்ட் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சோஷியல் லைஃப்ல ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க ஹேண்டில் பண்ணணும். அந்த பொண்ணு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறவன் இப்படி ஆயிட முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ஹீல்ஸ் வந்து கொடுது.
நல்ல அகலமான ஹீல்ஸ் போட்டுக்கினேன். என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் படிக்கட்டுலேருந்து 8வது படிக்கட்டில் வந்து விழுகிறாங்க. இன்னும் சின்ன வேறு மாதிரி இவ்வளோண்டு ஆணி மாதிரி ஒரு பொண்ணை பின்னால் வச்சுக்கின்னு யார் கேட்டா இப்படி ஒரு சைடில் போய்க்கின்னு திரு இப்படி ஒரு சைடில் போய்க்கின்னு யார் அடிச்சா தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம லைஃப் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உடம்பு, வல்லமை நிறைஞ்ச உடம்பு, தேவனுடைய ஆவியானவர் தங்குற உடம்பு. இத தூக்கி இப்படி இப்படி போட்டுற வேண்டாம், பொம்பாயிடும், நொண்டி மாதிரி ஆயிடுவேன். நீ வேண்டாம், மிகைப்படுத்த வேண்டாம். You don't exaggerate. Not necessary. Social life very very important. Effective prayer life இருக்கணும். And final fruitful witness. Final fruitful witness. So Christian foundation தேவை, focus on faith orientation தேவை, deeper knowledge in the word of God தேவை, godly knowledgeable virtues அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய குணாதிசயம் பார்க்க, அவங்களுடைய குவைட்னஸ் பார்க்க, பிரேயர்ஃபுல் லைஃப் பார்க்க, அவங்களுடைய பிசிக்கல் லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பார்க்க, அவங்களுடைய வேர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, see the vision, எப்படிப்பட்ட பார்வை பார்க்க. தப்பு. going on the road, ஒருத்தனோட அதை பார்த்துன்னு போறது, மிஸ் ஆகக்கூடாது, எல்லாரும் பார்த்துடணும், போற எல்லா பொண்ணும் பார்த்துடணும். இந்த மாதிரி குறிக்கோள் இருந்தால் ரொம்ப டேஞ்சர். இட் வில் பிகம், அதாவது ஒரு பெரிய பாதாளத்துல கொண்டு விட்டுரும் நம்மள. விஷன் யூ ஷுட் பி வெரி மச் சேச்சுரேட்டட். கண் பார்வை நமக்கு நல்லது, ஆனால் கண் பார்வை எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். தட் இஸ் த ஒன் which gives bad guidelines. தவறான ரூட்ல நம்மள கொண்டு போயிடாது. ஒன்னு கரெக்ட் பண்ணிட்டா which எல்லாமே ஓரளவுக்கு பேலன்சிங்ல போகும். So please understand godly knowledgeable virtues நம்முடைய வாழ்க்கையில தேவை. Next, holiness in social life ல தேவை, prayer life தேவை, witness தேவை. ஆமென். ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சில வசனங்களை மட்டும் வாசித்து காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டலாமா? காலையில் லேட்டா வர்றப்போ நீங்க லேட்டா வந்த மாதிரி தெரியாது. இப்பதான் லேட்டா பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு, என் மேலதான் உங்களுக்கு எப்பவுமே போவோம். தேங்க்ஸ். அட்லீஸ்ட் என்ன நான் சமாளிக்க முடியும், நீங்க சமாளிக்க மாட்டீங்க, நான் சமாளிக்கிறேன், எவ்வளவுனா சமாளிக்கிறேன். அதுக்காக தான் நான் சொல்லுறேன். Now Jeremiah chapter 17 verse 7 to 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்மையை நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் நண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணமர்களை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சான வருஷங்களில் வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். But the concept is very clear in the first verse 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். Number 2, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் இந்த ரெண்டு காரியம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கா, மிச்சக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் தானா நமக்கு வந்துடும். ஜெரமியா 17 அதிகாரம் 7-8 வசனம். எரேமியா 17:7. போதுமா, படிச்சுட்டாங்க. Now let's go to Habakkuk 3 அதிகாரம் 9 வசனம். கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார். ஆமென், ஆமென். Deuteronomy 10 ಅಧಿಕಾರಂ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ವಚನ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲರೇ, ನೀವು ನಿಮ್ಮ
ஹல்லேலூயா. வானாதி வானங்களில் உள்ளவரும் பூமி அதன் யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையது. அவர் ப்ராப்பர்ட்டியில வாழ்ற நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, அவரது தான் சொத்து. இதெல்லாம் அவரது ப்ராப்பர்ட்டியில நம்ம வாழும் பொழுது அவர் பேச்சு கேட்கணும். அதான் நல்லது. சோ அவர்கிட்ட இருந்துக்கிட்டு அவரே கவனம் கொடுக்கலன்னா அர்த்தம் என்ன இருக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா இருக்கு நல்லது. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 5:7 மனப்பாட வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென் ஆமென். retain, renew, hallelujah, release. பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போடும், எல்லாம் புதுசு. ஹல்லேலூயா. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய ஜெபம். ஜெபிக்கும் பொழுது படபட படபட படன்னு கத்தாதீங்க. சாரி, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே மடபட படபட படன்னு கத்தாதீங்க. மழை பெய்யுற மாதிரி. ஷட் யுவர் மவுத். பொறுமையா கத்தாதீங்க. ரசிக்க கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய அன்பை ரசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தை வாயிலிருந்து ஒரு பேச்சு வரக்கூடாது, அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கும். Prayer begins with admiration, not with bada bada bada. Prayer cannot begin like that. The version of வித்தியாசமா ஸ்டார்ட் ஆகும். ஜெபம் மகிமை, மகத்துவம், வல்லமை, அவருடைய தயவு என்ன, அவருடைய பிரசன்னம் இப்ப எப்படி வந்துச்சுக்குதே, அவருடைய இறக்கம் என்கிட்ட இப்போ இருக்குதே. Just feel the presence of the Lord. Amen. பாருங்க, உங்க ஜெபத்துக்கு எவ்வளவு டேஸ்ட் வருதுன்னு நான் சொல்றேன். ராஜன், உங்க ஜெபத்துக்கு எவ்வளவு டேஸ்ட் வருதுன்றத நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பேசிட்டேன், ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டேன், நீ வாய்ப்பாடு உபயோகிக்கிறது இல்லை. பிரேயர் அந்த பிரேயர் ஸ்தோத்திரப்பா, மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழுகணும் முழுகணும் ஐயா, முழுகணும் சாமி. மனசுல இருக்கிற கவலை அப்படியே மறந்துடும். ஸ்பாட்ல ஓடிடும், ஸ்பாட்ல ஓடிடும் அந்த ரசனம். ஆமென். கொஞ்சம் அனுபவத்தோட சொல்லும் பொழுது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. then you will say what it is. எதிரின் கோட்டையை நீ தாக்கிடும். பிரேயர் வச்சுக்கினே, பிரேயர்ல நீ செஞ்சலாம் அந்த வேலையை. சைல்டு காலேஜ் போகுது, nothing. இவ்வளவு தூரம் போயிட்டு வருது, it's nothing. பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டிஸ நீ அப்படியே கை விரலுடைய மூவ்மெண்ட்டை வச்சுக்கினே அவனை கண்ட்ரோல் பண்ணி. தேவன் அவனோடு பேசுவார். தவறுடா, நீ பேச தவறுடா, நீ நிக்கிற தவறுடா, கர்த்தர் பேசுவார். Even if it is in England, even if it is in Korea, don't worry. அந்த ஜெபம் எது ஜெபம்? படபடா ஜெபம் இல்லை. பிரசன்னத்தினுடைய ஜெபம். உன்னுடைய ஹோலினஸ்னுடைய ஜெபம், உன்னுடைய விட்டு கொடுக்கிற ஜெபம், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் ஜெபம், சாட்சியின் ஜெபம் அப்படி மெல்ட் பண்ணி வரப்போற பிரச்சனை கூட அப்படியே தன் உள்ள அடக்கி போய்
You try. 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 It's possible. That's why we do many things. பெரிய காரியங்களை நம்மளாம் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிடுறோம். சாசன கிரியைகளையும் நாஸ்திகளுடைய காரியங்களையும் குடும்ப காரியங்களிலும் பண காரியங்களிலும் பொருள் காரியங்களிலும் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணாந்துடுறோம். Why? It's the Holy Spirit who takes care. எல்லாம் புதுசா, ஆக்டிவிட்டிஸ் புதுசா, ஜபம் புதுசா, சாட்சி புதுசா, வாழ்க்கை புதுசா. பேசக்கூடாது, ஜாஸ்தி பேசக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கம்மியா தான் பேசும். There is one example. Genesis. ಆದಿಕಾಂಡ 22:7-8. ಆದಿಕಾಂಡ 22:7-8. ನೀವು ಓದಿದ್ರೆ ಚಂದ. 22:7-8. ಹೋಗುವಾಗ ಇಸಾಕನು ತನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಅಪ್ಪ ಎಂದು ಕರೆಯಲು ಅಬ್ರಹಾಮನು ಏನು ಮಗನೇ ಅಂದನು. ಇಸಾಕನು ಇದು ಬೆಂಕಿಯೂ ಕಟ್ಟಿಗೆಯೂ ಉಂಟು, ಆದರೆ ಹೋಮಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿ ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನ ಮಗನೇ, ಹೋಮಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿಯನ್ನು ದೇವರೇ ಒದಗಿಸುವನು ಅಂದನು. Thank you. Now the small situation, let me give only one example today. I don't have time now, I need to close it. ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். இவ்வளோ வருஷம் போராடி ஆல்மோஸ்ட் 100 வயசு அவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். அந்த காலத்துல ஆபிரகாமுடைய ஸ்டேஜ்ல வர்றப்ப அவ்வளவுதான் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 80 அதுக்கு மேல முடியாது, தக்க வச்சுக்கணும், தாக்கு பிடிக்கணும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில அவனுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்துட்டார். எஞ்சி இருக்கிற பாருங்க 80, 90, 100 வயசு வரைக்கும் ஏதோ சமாளிச்சு கர்த்தருடைய பேச்சை கேட்டு கொடுத்து வந்துட்டான். ஆனா இப்ப எஞ்சி இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, இன்னும் நாட்களே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட காலத்திலும் அந்த விசுவாசி ஜீவிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஏகஸ்தன் நீ ரொம்ப இஷ்டப்படுறிய, ஏன்னா இவ்வளோ வருஷம் போட்டு தாக்கு பிடிச்ச ஒரு குழந்தை கொடுத்த ஐயோ எல்லாத்துக்கும் அதான் அந்த மாதிரி ஒரு குழந்தைய நீ பலி செலுத்தணும்னு சொல்ற. நான் நினைக்கிறேன் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு விசுவாசி, கர்த்தர்கிட்ட தன் வாழ்க்கையை பணைய வச்ச விசுவாசி, பைபிள் படிக்காதீங்க ப்ளீஸ், நான் சொல்றேன் அந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க அனுபவிக்க. கர்த்தர்கிட்ட அதிகமாய் ஆழமாய் ஊர்ன ஒரு விசுவாசி, சாட்சியா இருக்கிற விசுவாசி, கர்த்தர் சில உத்தமமான சில முக்கியமான விஷயத்தை ஒரு விசுவாசியோடு, ரட்சிக்கப்பட்டவங்களோடு, ஒரு மனு திருமணவர்களோடு, நல்ல விசுவாசம் உள்ளவர்களோடு பேசுறாங்கன்னா, நீ பிபிசி மாதிரி கண்டவங்க கிட்ட வாய் வைத்து நிற்க முடியாது. காரணம் உன் விசுவாசம் யதார்த்தம் இல்லை, உன்னுடைய ஸ்பீடு இல்லை, உன்னுடைய விசுவாசம் இல்லைங்க, உன்னுடைய டெடிகேஷன் அங்க இல்ல, உன்னுடைய அதாவது தாக்கு பிடிக்கிற அந்த தாழ்மை அங்க இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் போய் ஆண்டவருடைய உன்னதமான அந்த காரியங்களை நீ போய் சொல்றேன்னா கொஞ்சம் கூட அறிவு எங்க சொல்லணுமோ அந்த ஸ்பீட் எங்க இருக்குதோ அதே விகரஸ்னஸ், அதே ஒரு சுறுசுறுப்பு, அதே ஒரு ஏவுதல், அதே ஒரு ஜபம் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் உனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை சொல்ல முடியும். இல்லாவிட்டால் கர்த்தர் உனக்கு என்னத்தை சொல்றாரோ அது பிரயோஜனம் இல்லாம மாறிடும். Now I think
ஐ திங்க் இவரு ஆண்டவர் சொன்ன இந்த விஷயத்தை யாரோட சொல்லி அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீட்டுல சொல்றாரு, மோரியா மலையில போயிட்டு பலி செலுத்த போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. டேய் முனியா போடா, டேய் இப்படா, கழுதை எடு, சேனங்களை கட்டிக்கோ, எத்தனை கழுதை எடுத்துக்கோ, ஆளுங்களை எடுத்துக்கோ, எவ்வளோ வேலை கட்டணும் எடுத்துக்கோ, எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, விறகுலாம் பொறிக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு. பொறுப்பிட்டாங்க, நல்லா சொன்னீங்க, எல்லாம் பொறுப்பிட்டாங்க. நல்ல பிரமாதமான காரியம். சர்டன் பிளேஸ் மலைக்கு அடிவாரத்தில் போன உடனே என்ன பண்ணிட்டாரு, இன்னும் சில இடைஞ்சல்களை சாப்பிட்டாங்க. இன்னும் சில நம்முடைய விசுவாசத்தை பலவீனமாய் மாற்றுகிற சில ஆட்கள், ஊழியக்காரர் மேல வாஞ்சி இருந்தாலும், அவர் மேல பக்தி விசுவாசம் இருந்தாலும், அந்த இடத்துல ஒருவேளை சங்கடப்படி விடுற ஆட்கள் இருக்கலாமே சொல்லிட்டு அங்கேயும் ஒதுக்குறார். விசுவாசியே ஒதுக்குறியா? மனசுல தான் நீ ஒதுக்கணும். அதை வாயால சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. யாரையும் நிச்சயம் பண்ணாத. உன் லெவலுக்கு அவங்க இல்லைன்னாலும் நீ அவங்க நிச்சயம் பண்ண முடியாது. வாயால நீ யாரையும் சொல்ல முடியாது. என் விசுவாசத்துக்கு நீ இல்ல சொல்ல முடியாது. என் விசுவாசத்துல நீ இல்ல சொல்ல முடியாது. உன்னுடைய ஸ்பீடு உங்ககிட்ட இல்ல சொல்ல முடியாது. என் தகுதி உங்ககிட்ட இல்ல நீ சொல்ல முடியாது. மனசுதான் வச்சுக்கணும். அங்கேயும் சில இடைஞ்சல்கள் அனுப்பிச்சிட்டார். சிம்பிளா என் விசுவாசத்துக்கு ஈடு கொடுக்கிறவர் என் மகன். ஏன்னா 0 டேல இருந்து இது வரைக்கும் அதே விசுவாசத்துல கேட்கணும்னு இருக்கிறாங்க. அதனால அவன் ஒருவேளை தாக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தனை ஒட்டி கத்து அவன் கூப்பிட்டுக்கின்னு மலை முடிச்சு. சுவாசியே கொஞ்சம் கவனிங்க. படிக்கிற பாடம் என்ன தெரியுமா? உன் குடும்ப வாழ்க்கையில எதை யார்கிட்ட என்ன சொல்லணுமோ ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஈஸி இல்ல. அவ்வளவு ஈஸியா நீ யாரையும் you cannot take it for granted. ஆளை பார்த்து உங்க விசுவாசின்னு எடுத்துறாத. இவங்களை பார்த்த உடனே இவங்க நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆளு அப்படின்னு எடுத்துக்காத. உன்னுடைய ஒர்க் உனக்கு தான் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது உனக்கு தான் தகும். இன்னொருத்தருக்கெல்லாம் தகுதியா இருக்க முடியாது, சான்சஸ் கிடையாது. ஏன்னா உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய வேண்டுகோள், உன்னுடைய பக்தி, உன்னுடைய டெடிகேஷன், உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய பொறுமை எல்லாத்துலயும் உன்ன மாதிரி இருக்க முடியாது. அதனால you cannot share. போறாங்க மகன் கேட்கிறான், அப்பா not the point. See, பைபிள்ல வந்து எதை எழுதினாலும் அதுக்கு ரொம்ப மீனிங் இருக்கும். நீங்க அதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணணும். the word, every word has got its importance. உலகத்தில் வருவதற்கு காரணமாய் இருந்த ஒரு கடவுள், அவர் தான் அப்பா. அப்பா மீனிங் ரொம்ப கால் அப்பா. வார்த்தையினாலும் உன் செயலாலும் என்னைக்குமே அவரை கவலைப்படாது. வாழ்க்கை குறிப்பிடும், உன் வாழ்க்கை கம்மியாயிடும். உலகத்தில் உன்னை படைக்க காரணமாய் இருந்த கடவுளை நீ அவமதிக்க முடியாது. Never. That's why I'm saying that. Appa, meaning. Now what he says, பரிசுத்து சொன்னீங்க, பரிசுத்துக்கு போயிடுறோம். விறகு இருக்குது, அந்த இடத்துல இருந்தான்.
எப்படி பைபிள் படிக்கிறது? பைபிள் பொறுத்தவரை மீனிங் கேட்கறாங்க. பைபிள் படிக்கிறது அந்த நேரத்தில் நீங்களா இருந்தா எப்படி இருக்கும்? அழுவீங்களா? கும்பிடுவீங்களா? துக்கத்தை காட்டுவீங்களா? அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்ன? நீ விசுவாசினா விசுவாசத்தினுடைய குவாலிட்டி எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ ஒரு எமினன்ட் பக்தனா இருந்தா அந்த குழந்தைக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஒரு தாயா இருந்தா நீ எப்படிப்பட்ட பதில் சொல்ற? ஒரு பொம்பளையா இருந்தா டெஃபினெட்லி அந்த இடத்துல எவ்வளவு தூரம் குமிழி அழுதுருப்பாங்க யோசனை பண்ணிப்பாங்க. நம்மளா இருந்தா அந்த இடத்துல ஒரு குழந்தை நம்மளை பார்த்து அந்த குழந்தைய பலி செலுத்துறோம் தெரிஞ்சிருந்தோம், அந்த இடத்துல அந்த அம்மாவுடைய அழ எப்படி இருந்திருக்கும், எப்படி குமுறல் பண்ணிக்கும். அப்புறம் கொஞ்சம் விட்டு இருந்தா அப்படியே உண்மையை அப்படியே அந்த பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் பேலன்சிங் கிடையாது, நமக்கெல்லாம் பேலன்சிங் கிடையாது, பொறுமை கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டுறோம். இந்த வார்த்தைக்கு ஒரு தகுதியான ஒரு விசுவாசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யூனிக், அதாவது யாருமே இல்லாம உலகத்திலே தகுதியான ஒரு மனுஷனாய் இருந்து அவன் சொல்ற பேச்சு என்னன்னா அந்த விசுவாசம். விசுவாசின்றதை ப்ரூவ் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டிய தகுதியை எப்படி தக்க வச்சுக்கிறான்னா என்னுடைய வாழ்க்கை தேவனாலே உறுதிப்பட்டிருக்க. அவன் சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு மீனிங் என்னன்னா என் வாழ்க்கை தேவனாலே விசுவாசமாய் வாழத்தக்கவனாய் இருக்கிறேன். என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதுக்கு கீழ்பட்டு என் வாழ்க்கையை விட்டு இவ்வளவு தூரம் நான் பிரயாணம் வந்தவன். என்னுடைய மனைவி ஆகிலும் பிள்ளைகளானாலும் வேலைக்காரரானாலும் என்னுடைய விசுவாசத்தை தான் கற்றுக்கொண்டார்கள் ஒழிய அவர்களுக்கு எந்த விதத்திலும் நான் பாதிப்பா இருந்ததில்லை. இந்த நாளில் கூட விசுவாசத்தினால தான் இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டேன். இந்த நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஆளாய் உன்னை வளர்த்து விட்டேன். என் விசுவாசத்துல கொண்டு வர்றதுக்கு இன்னும் என் குடும்பத்துல யாருமே இல்லை, நீ ஒருத்தன் தான்ன்றத புரிஞ்சுக்கிது. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், பலி செலுத்த சொன்னவர். நோட் தி பாயிண்ட். பலி செலுத்த சொன்னவர் அவருக்கு கீழ்ப்படிதான் எடுத்தது. அந்த பலி நீ தான் அவர் சொன்னார் என்கிட்ட, ஆனா நீயா யாரான்றது அவர் தந்து. அப்போ என்னுடைய வார்த்தை, என்னுடைய மனசு, என்னுடைய எண்ணம் அட்வான்டேஜ் எடுக்காம அந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு பிரிவிலேஜ் கொடுக்கிறான்னு பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு தகுதியான ஒரு பதில் கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு கனப்படுத்துறாருன்னு பாருங்க. அந்த வேளையில எவ்வளவு தூரத்துக்கு அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கொஞ்சம் பார்த்துங்க ப்ளீஸ். way how we need to behave, the way how we need to talk. எவ்வளவு கலப்படமா திங்க் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு திங்க் பண்ணி ஒரு வார்த்தை நம்ம பேச வேண்டியதா இருக்குது அப்படின்றது கொஞ்சம் ஸ்கூல்ல மிஸ்டேக் பண்ணலாங்க. 4 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீ வெளியே வந்துடலாம். வேலை செய்யற இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டா அப்புறம் சரி ரிசைன் ஆயிட்டு வந்து நீ மாத்துற. ஆர்கனைசேஷன் போ, அளவு பொறுப்பேடு, சகல வேலை செய், அந்த வேலை ஆண்டு முடிஞ்சிடும் மாத்திரம். ஆனால் நம்முடைய வீடு வாழ்க்கையில நிரந்தரமான வாழத்தக்க ஒரு இடம். அந்த இடத்துல நம்முடைய பேச்சும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய ஜபமும், நம்முடைய வேத வாசிப்பும், நம்முடைய வாழ்க்கை ஜீவ சாட்சியும் பக்காவா இருக்கணும். ஏன்னா வெட்கப்பட்டவனா நம்ம இனிமேல் வாழ முடியாது. அல்லேலூயா. ஒரு வெட்கப்பட்டவனாக, ஒரு தோல்வி அடைந்த ஒரு வீரனாய், நாம் ஒரு குஷ்டரோகம் நிறைந்த நாகமானாய் என்னுடைய ராஜ்யத்திலே நான் வீரனாய் காட்டிக் கொள்ளவும் முடியாது. ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், செய்யினார். உனக்கு ஒரு டவுட் வந்துச்சு,
அந்த டவுட்டுக்கு பொறுப்பு கூட என்ன ஆண்டவர் தான். அதனால நான் மனம் பதறி எதுவும் சொல்லிடுவேன்னா என் கர்த்தர். Is it not the correct word? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? 1:10 தடவை திங்க் பண்ணி பாருங்க. இந்த வசனம், இந்த வேர்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். தகப்பனாகி தாயாகி சில நேரம் சொல்றாங்க, பொண்ணு கேட்டுச்சு நல்லா கறி வாங்கிட்டு பெப்பர்ஸா கபாப் மாதிரி பண்ணி, பெப்பர்ஸ் கபாப் எப்படி இல்லை மாமி, பெப்பர்ஸ் கபாப் சாப்பிடணும்னு ஆசை என்னைக்கு வந்துச்சு நம்ம நேற்று சாப்பிட்டு நேற்று வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கோம். நேற்று தான் வாடா போதோட அப்படின்னு நேற்று தான். இன்னைக்கு காலையில் ஏற்ற உடனே எவ்வளோ நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ரினியூ, எதுல ரினியூவோ அது ஆயிடும், எது ஆகணுமோ அது ஆகாது. ஜெபம் பண்றா, ஏற்றிக்கிறேன் ஏற்றிக்கிறது இன்னும். சரி, இந்த நேரத்தில் நான் என்ன சொல்றேன், நீ என்ன விசுவாச வார்த்தை நீ அறிக்கையிட்டாயோ, நாளைக்கு முக்கியமான வேர்டு போ. விசுவாசியே, நீ மனுஷன், விசுவாசத்தோட இந்த வார்த்தை சொல்லிட்ட, விசுவாசத்தோட இந்த வார்த்தை சொல்லிட்ட மகனுக்கு. ஆனா நான் இப்போ காட் நிக்கிறார் பின்னாடி. ஐயோ, என்னுடைய பிரஸ்டேஜ் என்ன ஆகுது இப்போ? இவன் சொல்லிட்டாயா, ஏன் விசுவாசி சொல்லிட்டாயா, கர்த்தர் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் என்ன பண்ண இப்போ? புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? ரிவர்ஸ்ல என்ன சொல்ற விஷயத்த என்ன கர்த்தர் இப்ப என்ன பண்ணுவார் சொல்லுங்க. நாடா எல்லாம் இவ்வளவு நம்பிக்கையான சொல்லிட்டாங்க. கர்த்தர் பார்க்கணுமா வானவா? பதில் சொல்லுங்க. இப்போ கர்த்தர் பார்க்கணுமா வானவா? என்ன பார்ப்பாரு? சாவடிச்சிருவாரா? சொல்லுங்க சொல்லுங்க, சாவடிச்சிருவாரா? நீ அந்த சாவடிச்சிருவியா? கர்த்தர் இப்ப பார்த்துக்கிறாரு. எப்படி? ஏக சுதன் மாறாமல் மகன் ஒப்பு கொடுத்துருந்தாரு. என்ன ஒரு பெரிய கிளைமாக்ஸ்னா, மகனை புடிச்சு கயிறுல கட்டி அந்த இடத்துல பலிசத்துக்கு உட்கார வைக்கிறான். இவ்வளவு தூரத்துக்கு பெத்தையா இருக்காதரா? அம்மா சொல்லுங்க, புத்தியா இருக்கா? கட்டி வைக்கிறாங்க. அப்ப கூட சும்மா கிடக்கு. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இது அவங்க சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன்றாங்க. வாழ தெரியணும், விசுவாசியாய் வாழ தெரியணும், விசுவாசியாய் வாழ தெரியணும். இந்த வருஷம் நம்ம வாழ்றோம். ஹalleluya. இந்த வருஷம் நம்ம வாழ்றோம், வாழ்றோம், கட்டி வைக்கிறோம். That is what the greatest climax. என்னன்னா, வீட்டுல விட்டுட்டு வந்ததும் சரி, மழை அடிவாரத்துல ஆட்கள் விட்டு வந்ததும் சரி, இங்க வந்து பலி செலுத்தும்படி கட்டி அடுக்கிறதும் சரி, மகனை கட்டி வச்சுதான் the greatest phenomenon. விசுவாசத்துக்கு ஒரு சின்ன துரோகம் கூட வர்றதுக்கு இவங்க விடவே இல்லை. ஆமென், ஹalleluya. விடவே இல்லை. never never. Now as a God, என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதர்வைஸ் ஆல்சோ இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், தயவுள்ள தேவன், நம்ம நேசிக்கிற கர்த்தர், நம்ம உண்டாக்கின ஆண்டவர் நீடிய தயவுள்ள பொறுமையுள்ள, நம்மை கைவிட மாட்டார். கையில் முடிக்கிறது புரிஞ்சுங்க. ஹalleluya. கர்த்தர் கர்த்தர் காம ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா வாங்க. லைஃப் அற்புதமா கர்த்தர் நடத்தி. அமளி வேண்டாம். வீட்டுல உன் குடும்பத்தில் நீங்க ஆசீர்வாதத்தை
வியாபரிக்க நீங்க இடம் கொடுங்க. அன்பு அன்பு பராமரிக்க அந்த இடத்துல இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு என்று வாழ நல்ல இடம் கொடுங்க. ஒரு இடம் நீங்க கடைசி வரைக்கும் இருந்து பழிச்சு புறப்படுற இடம், அந்த இடத்துல நீங்க ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய வேலை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு வீட்டுல போய் சொல்லுவாங்க, மம்மி பலி செலுத்த சொன்னார்கள் ஆண்டவர், எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போகணுமா? ஆளே எடுத்துன்னு போன டாடி. அவங்க போயிட்டோம். கீழே சரி பார்த்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். சரி அங்கே என்ன பண்ணா கொடுப்பா யாருன்னா நினைச்சுக்கிறேன். மலை மேல ஏறி போயிருக்கோம். நம்ம 2 பேரும் போயிருக்கோம். கட்டையை தூக்கி போயிருக்கிறோம். இதுக்கு மேல நம்ம எப்படி சும்மா இருக்கிறது? டாடிக்கு ஞாபகப்படுத்தணும் ஐயா அப்படி நான் கேட்கிறேன். டாடி நல்லா இருக்குது அப்படி எங்க? டாடிக்கு எப்போ நான் விசுவாசம் தான் கத்த பார்த்து ஆரம்பிச்சாங்க. பேசாம நானும் சும்மா ஆயிட்டேன். ஒருவேளை அந்த லாஸ்ட் கவுண்டர்ல என்ன வச்சு போறவங்க நான் நினைச்சுக்கேன். அவன் பார்த்தா அங்க போய் எல்லாத்தையும் அடிக்கிட்டு என்னையே காயில கட்டி அங்க வச்சாரு மம்மி. அப்படியா? இருக்கலாம் ஒருவேளை. அப்படியா? நான் பேச குடும்பத்துல நம்ம டாடி இப்படி ஒரு ஜபோயினா கத்தரினா டைரக்டா வந்து அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து பேசிட்டு வராரு போறாரு. அவர் பாட்டுக்கு சகஜமா வந்து போறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ் நினைச்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. கத்தர் அப்பப்போ வந்து போயிருக்கிறாரு உல்லாசமா. ஜாலியா வந்து சாப்பிடுறாரு. சில நாட்டுல ஃபங்க்ஷன் மாதிரி பார்ட்டி மாதிரி வேறு நடக்குது. ஆண்டவரே வந்து சாப்பிட்றாங்க. 2 பேர் 3 பேர் சாப்பிட்றாங்க. இது நம்முடைய டாடி, அவருடைய ஃபெலோஷிப், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் யோசித்து பார்த்தா அவர் மனசு புண்பட்டுடுமோ எனக்கு ரொம்ப பயம். கட்டிட்டாரு, வச்சுட்டாரு, கொத்தி எடுக்கிறாரு, கொத்தில ரெட்டாரு. எங்க அப்பாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சொன்னாலே அப்படி செய்வார். அவரு அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் சைட்டை விடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் மனசு கட்டி பண்ணி சைலண்டா படுத்துக்கணும். அப்பா மக்கள் படிக்கிறது உண்டா? நம்புறீங்களா? எத்தனை பேர் எதிர்த்து பேசிருக்கிறீங்க? எத்தனை தாய் தகப்பன் மூச்சில் அடிக்கிறீங்க? அப்படிங்க புத்தி சொல்லுங்கிறீங்க. தண்டன் நினைச்சுக்கிறீங்களா? எஜுகேஷன்ல நினைச்சுக்கிறீங்களா? எல்லாமே பெரிய பெரிய டிகிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிறீங்களா? விசுவாசம் இருந்தா போதும், தேவ பயம் இருந்தா போதும். அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு சோறு போட்டு பணத்தை போட்டு படிக்க வைக்கிறாங்களே, உனக்கு இருந்தா போதும், அவங்களுக்கு இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க சோறு தின்றதுக்கு எந்த இல்லை. அதனால அவங்க படிக்கிற நல்ல வேலையாச்சு. யாரையும் கொஸ்டின் கேட்க வேண்டாம். செய்யணும்னு விருப்பப்பட்டுட்டேன். கர்த்தர் சொல்லியிருந்தாதான் எங்க அப்பா இந்த மாதிரி என்ன படிக்க வைக்குவார். என் எதிர கையை ஓங்கணும்னு அவருக்கு மனசு வருதுன்னா அவரு கடவுள் மாதிரி. அவரு இல்லைன்னா அவ்வளவு ஈஸியா எங்க அப்பா என் மேல கையை ஓங்கி இருக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். அந்த விசுவாசி இருந்தாலும் சார் அவன் கட்டப்பட்டு சைலண்டா படுத்து கிடக்குறான். நம்பிக்கை உங்க அப்பா மேல இருக்குதா? இந்த குடும்பம்ன்றது உதறி தள்ளி போட்டாச்சா? குடும்பங்கள் இருந்து உதறி போட்டாச்சா? காய் துப்பியாச்சா? விசுவாசிகள் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தகப்பனை நம்ப வேண்டும். அவர்கள் தேவனை நம்ப வேண்டும். கர்த்தருக்கு என்று வாழ வேண்டும். குழந்தைங்களை அன்பா பேசு. குழந்தைங்கிட்ட அன்பா பேசு. ரப்பான வார்த்தை பேசாதீங்க. ரப்பான வார்த்தை பேசாத. அவன் மறுநாள் நோக்கிட்டோம். கர்த்தர் சீர்படுத்துவார். பிள்ளைங்கிட்ட அன்பான வார்த்தை பேசு.
கெட்டவனா இருந்தாலும் சரி பொறுமையா பேசு, அவனை நேசித்து பேசு, ஜெபத்தோடு பேசு. கண்கள் உங்களுடைய கைகள் அந்த பிள்ளைகளை ஜெபம் பண்ணு. திரும்பவும் காரியங்களை மாற்றுகிற கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுகிறார். எஸ், நான் இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் மேற்கொள்ள தைரியப்படுறேன்றவங்க எத்தனை பேர்? எஸ், நான் இந்த வருஷத்துல தைரியப்படுறேன்றவங்க எத்தனை பேர்? எஸ், நீங்க கர்த்தருக்குள்ளாக ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். தேவனே, எஸ், இந்த வருஷத்துல நான் எனக்கு எப்படி செய்யணும், எப்படி வாழணும்ன்ற டூல் கட்சிச்சு, எப்படின்றது சந்தர்ப்பம் கட்சிச்சாண்டு. இனிமேல் இந்த மாதிரி காரியங்களோடு நான் முன்னேறுவேன். இந்த வருஷத்தை நான் மேற்கொள்வேன். கர்த்தர் நிச்சயம் அற்புதமா வாழ வைப்பார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கை நேரம்.